27 இயர்ஸ்க்கு அப்புறம் மும்பை அவங்களோட இரானி கப்பை வின் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ஆஃப் இந்தியாக்கு அகேன்ஸ்டா. இந்தியாவோட டொமஸ்டிக் கிரிக்கெட் இரானி கப்ல மும்பை வாசஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட டே 5 போஸ்ட் மேட்ச் ப்ரீ அனலிஸ்ட் இரானி கப்பை 27 இயர்ஸ்க்கு அப்புறம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜிங்கா ரஹானே மும்பையோட ராஜாவா நின்று அந்த இரானி கப்பை லிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டே 4ஓட எண்ட்ல மும்பை வந்து ஒரு 153 for 6 இருந்தாங்க. ஸோ நம்ம டே 5 ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த மேட்ச் வின் பண்ண ஒரு சான்ஸ் இருக்கான்னு பேசணும். ஒரு 270 ரன்ஸ் லீடோட மும்பை அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க டே 5ல. பட் தனுஷ் கொட்டியானும் மோஹித் அவஸ்தியும் இந்த கேமை கொண்டு போன ஒரு விதம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த டெஸ்ட்டை டிராப் பண்ணி மும்பைக்கு சேவ் பண்ணதும் இல்லாம 27 இயர்ஸ்க்கு அப்புறம் மும்பைக்கு அந்த ஒரு இரானி கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஹித் அவஸ்தியோட இன்னிங்ஸும் தனுஷ் கொட்டியானோட இன்னிங்ஸ் பத்தி பேசலாம். தனுஷ் கொட்டியான் 153 77 balls 9 4s 1 6s அடிச்சிருக்காங்க. ஸோ தனுஷ் கொட்டியானோட அந்த இன்னிங்ஸ் வந்து ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் செஷனே பார்த்தீங்கன்னா அந்த 9:30 ஸ்டார்ட் ஆகி அந்த 10:30 வரைக்கும் ஒரு அவங்க அவர் டெக்னிக்கலான கிரிக்கெட் ஆனாங்க. அவங்களோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா மேட்ச் எப்படியாவது சேவ் பண்ணி கொண்டு போகணும் அப்ரோச்சில் ஆடினாங்க. அந்த ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கியர் சேஞ்சஸ் எங்கேயுமே இல்லை. நம்மளோட ப்ராசஸ் வந்து ஜஸ்ட் அந்த கேமை எப்படியா சேவ் பண்ணி கொண்டு போகணுங்கிற அந்த ப்ராசஸ் தான் இருந்தாங்க மும்பை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச் ட்ராப் பண்ணா போதும், ட்ராப் பண்ணா நம்ம இரானி கப்பை லிஃப்ட் பண்ணிடலாம்னு மும்பைக்கு தெரியும். ஸோ அதைத்தான் தனுஷ் கொட்டியானாட்டும் மோஹித் அவஸ்தி பண்ணாங்க. எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லா 1.5 hours தாண்டப்ப அந்த 50 பார்ட்னர்ஷிப் கிட்ட வந்ததுக்கு தென் தனுஷ் கொட்டியான் கொஞ்சம் ஒரு அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடினாரு. ஒரு பிரசித் கிருஷ்ணா ஒரு கவர்ஸ் மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேஸோட சேர்த்து ஒரு பவுண்டரி அடிப்பார். அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. தென் அதே மாதிரி தனுஷ் அவஸ்தியும் எந்த அளவுக்கு எல்லா ஷாட்ஸும் ஆடல. அவரு கரெக்டா டீமுக்கு தேவைப்படுற நேரத்தில் ஷாட்ஸ் ஆடினாரு, கரெக்டான ஏரியாஸ்ல சூஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அழகா இவங்க 2 பேர் ஆடினதுனால மும்பை இந்த மேட்சை லாஸ் பண்ணாம சேவ் பண்ணதுனால மும்பை 27 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட இரானி கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா இருந்தது. ஸோ ஃபைனலி மும்பை வந்து அந்த 2 செஷன் விக்கெட்டே விடுகல. அந்த லாஸ்ட்ல தான் தனுஷ் கொட்டியான் அவுட் ஆனாரு. தென் மேட்ச் 3:30க்கு ஓவர் ஆயிடுச்சு. மும்பை அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் 329 for 8ல முடிச்சாங்க. மேட்ச் டிராவ் ஆச்சு. அதுக்கப்புறம் மும்பை இந்த இரானி கப்பை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. சர்ஃப்ராஸ் கான் மேன் ஆஃப் த மேட்ச் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 220 அடிச்சாரு. ஸோ 13 not out of 153 balls 12 4s 1 6s. ஸோ அந்த ரீசன்னால சர்ஃப்ராஸ் கானை வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ come about அஜிங்கா ரஹானே த மேன். ஸோ லாஸ்ட் 1.5 years இந்தியன் கிரிக்கெட்ல அவர் டிராப் பண்ணாலும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல அவரோட எந்த அளவு அவரோட பொட்டன்ஷியல் பெஸ்ட்டை கொடுக்கணுமோ மும்பைக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் மும்பை வந்து திரும்ப ஒரு நல்ல டீம் ஆஃப் க்ரோத் ஆகி வந்திருக்காங்க இந்த லெவலில். இப்போ இது வரைக்கும் இன்னொரு 10 இயர்ஸ்க்கு மும்பை ஒரு அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்றோம் ரெட் பால் கிரிக்கெட்ல. நெக்ஸ்ட் 1 monthல இந்தியாவோட டொமஸ்டிக் சீசன் ரஞ்சி டிராஃபி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா இந்த மும்பை வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா வருவாங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னும் முஷிர் கானோட ஸ்டேட்டஸ் பத்தி இன்னும் கரெக்டா தெரியல. ஆனா அவரோட ஃபாதர் சொன்னதை பார்த்தா 100% அவர் ரஞ்சி டிராஃபில வந்து கம்பேக் பண்ணிடுவாரு மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம். முஷிர் கானும் வந்துட்டா மும்பை இன்னும் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா தெரிவாங்க ரெட் பால்ல. எஸ்பெஷலி சர்ஃப்ராஸ் கான் முஷிர் கான் சேர்ந்து ஆடும்போது மும்பை இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ பொறுத்து பார்க்கலாம். வெயிட் ஃபார் ரஞ்சி டிராஃபி அப்டேட்ஸ். ஸோ அடுத்தது இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் T20 சீரீஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு குவாலியால நடக்குது. நியூ ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கு அந்த ஸ்டேடியம். பிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்கிரீட் விக்கெட் மாதிரி நல்லா மேக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரெட் சாயில் வித் பிளாக் சாயில் மிக்சிங்கா இருக்கு. பட் அந்த விக்கெட் வந்து நல்ல ட்ரையா சும்மா ஒரு சீமர்ஸ்ல அடிச்சு போக நல்ல ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கு. விக்கெட்ஸ் பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்தியா அவங்களோட ஒரு நியூ யங் டீம் ஒரு சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. எஸ்பெஷலி ஹர்ஷித் ராணாக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. மேபி சான்சஸ் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ அதனால இந்த மெயின் கால் பண்ணவங்கள இந்த மேட்சஸ் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எஸ்பெஷலி நான் பேசணும்னா சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு ஒரு விஷயத்த மட்டும் கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. அது என்னன்னா
சஞ்சு சாம்சன் தான் இந்த சீரீஸ் ஓபன் பண்ண போறாரு. அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் ஓபன் பண்றான்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு இந்த சீரீஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவர் எந்த அளவு இந்த சான்ஸை யூஸ் பண்றாருங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன்னா, சஞ்சு சாம்சனுக்கு பத்தி பல பல மீடியாக்கள் பல விஷயம் பேசுறாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய ஃபேன்ஸ் பேசுறாங்க, சான்ஸே தந்தது அப்படியெல்லாம் இல்லைங்க. அவருக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துட்டாங்க, இது வரைக்கும் அவர் கரெக்டா யூஸ் பண்ணல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம். இந்த 3 சீரீஸ், இந்த 3 மேட்சஸ் வந்து இந்தியா வாஸ் பங்களாதேஷ், இந்த 3 மேட்சஸ் வந்து சஞ்சு சாம்சனோட கெரியர்ல வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கும். அவர் எந்த அளவு சான்சஸ் யூஸ் பண்றாருன்னு பார்க்கலாம். சூரியகுமார் சொன்னது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பண்ணாட்டி இந்த 3 மேட்சும் சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய சான்சஸ் கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எப்படி யூஸ் பண்றாருன்னு பார்க்கலாம் இந்த சான்சஸை. தென் அதே மாதிரி ஒரு ஹியோன் துபேக்கும் ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்கும். மிடில் ஆர்டர்ல ஒரு ஜிதேஷ், பங்களாதேஷும் அவங்க ஒரு நியூ ப்ரொடக்ட்ஸ் ஒரு டீமோட வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டெஸ்ட் மேட்சோட லாஸ் வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஹோப் கொடுத்திருந்தாலும், பெரிய டெஸ்ட் மேட்சோட லாஸ் வந்து அவங்களுக்கு பெருசா ஒன்றும் டிசப்பாயின்ட் பண்ணியிருக்காது. ஸோ கண்டிப்பா அவங்களும் ஒரு பெஸ்ட் ஆஃப் கிரிக்கெட் கொண்டு வருவாங்க. அது T20 கிரிக்கெட்ல அவங்க ஒரு நல்ல டீமை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு முகமது இருக்கட்டும், ஒரு நல்ல டீம் செட் பண்ணியிருக்காங்க. சௌமியா சர்க்கார் இருக்காரு, ஏகப்பட்ட ஒரு நியூ நேம்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெஸ்ட் மேட்சஸ் ஆன ஹசான் முகமதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் நல்லா பண்ணாரு டெஸ்ட் மேட்சஸ்ல. ஒயிட் பால்லே அவரோட டொமஸ்டிக் சீசன் நல்லா பண்ணிருந்தாலும் மெய்டன் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம் ஒயிட் பால்லையும். ஸோ அவ்வளவு ஈஸியா இருக்காது இந்த மேட்ச். கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு நியூ ஸ்டேடியத்தில் ஆடுறதுனால, இந்தியா ஒரு நியூ டீம்னால பங்களாதேஷ் இந்தியா கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா பெரிய நேம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அவங்க எல்லாம் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜஸ்பிரிட் பும்ராக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்து அவங்களுக்கு பிஜேடி டஃப் சீரீஸ் வர்றதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் இந்தியா அவங்களோட செகண்ட் மேட்ச்ல இன்னைக்கு பாகிஸ்தான் எகெயின்ஸ்ட் ஆடுறாங்க ஈவினிங் 3:30க்கு. ஸோ இந்தியா ஒரு மேசிவ் லாஸ் நியூசிலாந்தோட முடிச்சுட்டு வர்றாங்க. ஒரு பிக் லாஸ் 55 ரன்ஸ் லாஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் ஆகட்டும், மசூம்தார் ஆகட்டும். இந்த வின் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட செகண்ட் என்கவுண்டர் வேர்ல்ட் கப்ல இந்த மேட்ச் வின் பண்ணாதான் இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா அலைவா இருக்க முடியும். ஸோ பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்காவை அப்செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ சேம் துபாயில தான் ஆடுறாங்க. இந்தியா டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க பேட்டிங் தான் ஸ்ட்ரென்தன். ஏன்னா சப்போஸ் 150+ போயிட்டாலே இந்தியா சேஸ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எஸ்பெஷலி மந்தனா ஆடலைன்னா வேற யார் ஆடுவாங்க அந்த கேள்வி இருக்கு. ஹர்மன்பிரீத் கௌரோட பொசிஷனை வந்து கரெக்டா ஃபிட் பண்ணல. அவங்க ஏர்லி விக்கெட் பொசிஷன் நம்பர் 3ல வராங்க. இல்ல கொஞ்சம் ஓப்பனர் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா நம்பர் 4ல வராங்க. இன்னும் அவரோட பொசிஷன் வந்து கரெக்டா சூட்டபிள் இல்லாம இருக்கு. ஜெமிமாவும் பாத்தீங்கன்னா அந்த அளவு பெரிய ஃபார்ம் இல்லாம இருக்காங்க. ஸோ இந்தியாவோட இப்போ இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியாவோட பில்லர்ஸ் இவங்க 3 பேர் தான். ஜெமிமா, ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன்பிரீத் கௌர். இவங்க 3 பேர் கிளிக் ஆனா மட்டுமே இந்த வேர்ல்ட் கப்பை வந்து இந்தியா வந்து ஒரு அலைவா இருக்க முடியும். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கு. பாகிஸ்தான் பெரிய அளவு ஸ்ட்ராங்கா ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு மொமெண்டத்தோட பாகிஸ்தான் வராங்க. இந்தியா ஒரு லாஸோட போறாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்தியன் பவுலர்ஸ் நியூ பால்ல ரேணுகா சிங்கை மட்டும் நம்பி இருக்கு. பூஜா வஸ்தகரும் அந்த அளவு பெருசா கொண்டு போக முடியும். மேபி இன்னைக்கு வந்து ஒரு அருந்ததியை டிராப் பண்ணிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ராதா யாதவ் வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களோட இதுவரைக்கும் இந்த லாஸ்ட் 2 வேர்ல்ட் கப்ஸ்ல அவங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்ல மேபி ஒரு ஸ்ரேங்கா பட்டாலே டிராப் பண்ணிட்டு இல்ல ராதா யாதவ் வந்தாலும் வரலாம். ஸோ வாங்க பொறுத்து பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குது துபாயில. ஸோ விக்கெட் வந்து இன்னைக்கு துபாயில அதே ட்ரை சர்ஃபேஸா தான் இருக்கு. மார்னிங் நடக்கிறதுனால ஈவினிங் சன்செட்ல ஆடுறாங்காட்டி இன்னும் கொஞ்சம் டியூ வரக்கு வாய்ப்பு இல்லை. இல்லாதனால ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ற டீம் சேஸ் பண்றது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும். இந்தியாவா இருக்கட்டும் அதான் பண்ணணும். எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு நல்ல டேர்ன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மேட்சோட விக்கெட் வந்து கொஞ்சம் ஹோல்டு கம்மியாகும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்தியா அவங்களோட செகண்ட் மேட்ச்ல பங்களாதேஷை இன்னைக்கு இந்தியா அவங்களோட செகண்ட் மேட்ச்ல பாகிஸ்தானை எப்படி பீட் பண்றாங்களா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அமௌண்ட் women in blue support for us. ஸோ பர்படோஸ்ல men in blue பண்ணதா இவங்களுக்கு ஒரு
பர்படோஸ்ல மென் இன் ப்ளூ பண்ணதை இவங்களும் இன்னைக்கு துபாயில பண்றாங்களான்னு பார்க்கலாம், பண்ணி துபாயில பண்றாங்களான்னு பார்க்கலாம், பண்ணி இந்த டோர்னமெண்ட் இன்னும் அலைவா இருக்காங்களான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி கிரிக்கெட் மாப்பிள வீடியோஸ் எல்லாமே வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.